பார்த்துக்கோங்கப்பா, யாரெல்லாம் தோக்குறீங்களோ 10 ரூபாய் கொடுத்துடணும். நான்லாம் ரெடியாக தான்ப்பா வச்சுருக்கேன். நான் ஜெயிச்சிட்டேன். ஓவரா குதிக்காதடா. போன வாரம் நான் தான் ஜெயிச்சேன், தெரியும்ல? அது போன வாரம், இது இந்த வாரம். சரி பாப்பா, நீங்களா காசு எடுங்க. எங்க அப்பா காசு கொடுத்தோடனே தரேன்டா. அதெல்லாம் முடியாதுப்பா, இப்போ எடுங்க. ஷ்ரவன் சொல்லுடா. அவங்க அப்பா நாளைக்கு கொடுத்துருவாங்கடா காசு. ஆமாண்டா, நாளைக்கு அவங்க அப்பா காசு கொடுத்துருவாரா. சரி, நான் நம்புறேன். வாங்க அண்ணா, நம்ம போலாம். காசாங்கடா? எங்க அப்பா இன்னும் தரலடா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்பவே எடு. என்கிட்ட என்ன கொடுக்க முடியும்? அப்பனா அந்த வாட்சை கழட்டி கொடு, அப்புறமா காசு கொடுத்துட்டு வாங்கிக்கோ. எங்க வீட்ல வாட்ச் எங்கன்னு கேட்டாங்கன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்பவே கழட்டி குடுறா. உட்றா உட்றா. உட்றா இருடா. டேய் என்னடா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அவ காசு கொடுக்கணும் அங்கிள், அதுக்கு பதிலா வாட்சை கேட்டா தர மாட்டான். அப்படியா? ஆமா அங்கிள், எங்க அப்பா காசு தந்தோனே தரேன்னு சொன்னேன் அங்கிள். அவன் தான் கொடுக்குறேன்னு சொல்றான்லடா. அதான் அதே தான் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கான் அங்கிள். அப்படியா? ஆமா அங்கிள். இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம பையனும் ரொம்ப நாளா வாட்ச் வேணும்னு கேட்டுட்டு இருக்கான். பேசாம இது ஆட்டிய பொண்ணு போய் கொடுத்துட வேண்டியதுதான். தம்பிகளா, ஒரு ஐடியா. என்ன அங்கிள்? என்ன அங்கிள்? அவன் காசு கொடுக்குற வரைக்கும் வாட்ச் என்கிட்ட இருக்கட்டும். அவன் காசு கொடுத்த உடனே வாட்சை திருப்பி அவங்ககிட்ட கொடுத்துட்றேன். ஓகேவா? என்ன இப்படி முடிக்கிறான்? ஓகேவாப்பா? சரி அங்கிள். அப்போ வாட்சை கொடு. நல்லா தான் இருக்கு. வட்ட கணுங்களா? பத்திரமா விளையாடுங்க. பையனுங்க சர்வேஷ். என்னடா? விபூஷன் வாட்ச் அந்த அங்கிளோட பையன் கட்டிட்டு நித்தினே, வாட்ச் எல்லாம் புதுசா இருக்குது. எங்க அப்பா எனக்கு கொடுத்தாரு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கா? நல்லா இருக்குடா, சூப்பரா இருக்கு. கலக்கு கலக்கு. வாங்க நான் ஒரு கை பார்த்துலாம். ஒரு மாசம்னா பரவாயில்ல, 3 மாசம் கட்டலனா யார் சார் சும்மா இருப்பா? சார் ஒரு 10 நாள் டைம் கொடுங்க சார். 3 மாசம் தவணையை ஒரே அடி கட்டிடுங்க சார். 10 நாள்லாம் வாய்தா கொடுக்க முடியாது சார். ஒன்று பண்ணுங்க, ஃபோனை கொடுங்க, காசை கட்டிட்டு இதை வாங்கிக்கோங்க. சார் மொபைல் இல்லாமல் எப்படி சார் காசு ரெடி பண்ண முடியும்? சார் அதெல்லாம் உங்கள் பிரச்சனை சார். சார் 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 அங்கிள், யார் இவரு? என்ன பிரச்சனை? பெரியவங்க பேசியிருந்தா சின்ன உணுகட வேலை. வீட்டுக்கு போங்களா? அப்படியா? எங்க பிரச்சனை மட்டும் நீங்க வரலாமா? அது வந்து சார் நீங்க சொல்லுங்க சார். அது ஒன்றும் இல்லை தம்பி, அங்கிள் வந்து இஎம்ஐல இந்த ஃபோன் வாங்கினாரா? சரியா? இந்த ஃபோன் வாங்கி 3 மாசமா பணம் கட்டல, அதனால ஃபோனை திருப்பி வாங்கி போகிறேன். சார் இதெல்லாம் சார் இந்த பசங்கிட்ட சொல்லிட்டு இருப்பீங்க. சார் ஃபோன் எடுத்துகிட்டு போய்ட்டு முக்கியமான காலை வந்து எப்படி சார் பேசுவோம்? அதுவும் சரிதான். இப்போ என்ன பண்ணுறது? எனக்கு ஒரு ஐடியா. என்ன ஐடியா? வாங்க சொல்கிறேன். நம்ம வீட்டில் யாரும் நம்மளுக்கு ஃபோன் தரது இல்லைல்ல, அவர் மட்டும் நம்ம வாட்ச் ஆட்டையை போட்டார்ல, அதனால நாமளும் ஃபோனை ஆட்டை போட்டுற வேண்டியது தான். ஐடியா. அங்கிள், நீங்க ஒன்று பண்ணுங்க, ஃபோனை எங்க கிட்ட கொடுத்துருங்க. எதுக்கு? அவர் 10 நாள்ல காசு தரேன்னார்ல, காசை உங்ககிட்டயும் ஃபோன் அவர்கிட்டயும் கொடுத்துருவோம். உங்களை எப்படி நான் நம்புறது? பெரியவங்களை நம்ப முடியாது, ஆனா சின்னவங்களை நம்பலாம். அதுவும் சரிதான். சரி இந்தா. சார் 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 100 ரூபா வாட்ச் ஆட்டே போட்டதுக்கு 20,000 ரூபா போன ஆட்டே பண்ணி போயிட்டாங்களே. இதுக்கு பேர் தான் ரிவெஞ்சா?